78 நாட்கள்ல மர்மமான முறையில 3 பெண்மணிகள் வந்து இறந்திருக்காங்க. அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுல கடந்த சில நாட்கள்ல வந்து 3 முக்கியமான வரதட்சணை மரண வழக்குகள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையே உலுக்கியுள்ளது. ஒரு லாயரா நான் என்ன சொல்றேன்னா, இதன் சட்ட பின்னணிய வந்து எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, போபால் ரிசா சர்மா கேஸ். அதாவது ரிசா சர்மான்றவங்க வந்து ஒரு 33 வயசு கொண்டவங்க ஒரு பெண்மணி. அவங்க வந்து முன்னாடி ஒரு நடிகையா இருந்திருக்காங்க. ஒரு மாடலா இருந்திருக்காங்க. அவங்க வந்து அவர் கணவர் வந்து ஒரு அட்வொகேட். அவங்க அம்மா வந்து ஒரு ரிட்டயர்ட் ஜட்ஜா இருந்திருக்காங்க. சட்டம் தெரிந்த ஒரு குடும்பத்திலேயே சட்டவிரோதமான ஒரு சம்பவம் திஷா சர்மா அந்த பெண்மணி வந்து 2025 டிசம்பர்ல கல்யாணம் பண்றாங்க. அண்டு மே 12, 2026லயே மர்மமான முறையில அவர் கணவர் வீட்ல இறந்து கிடக்குறாங்க. குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்கள வந்து வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து வலுக்கட்டாயமா வந்து அவங்க கருவ கலைக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இதுதான் காரணம்ன்ற மணிக்கு வெளிய நியூஸ்ல வருது. அடுத்த கேஸ் என்னன்னா, தீபிகா நாகர் கேஸ் நொய்டால நடந்த சம்பவம். என்னன்னா 24 வயது கொண்ட தீபிகா நாகர் வந்து டிசம்பர் 24 அன்னைக்கு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அடுத்து மே 17, 2026 அன்னைக்கு வந்து அவங்க மாமியார் வீட்லயே 3வது மாடில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வரதட்சணை கொடுமை தான். இந்த கேஸ்ல குற்றச்சாட்டு என்னன்னா வந்து 50 லட்சம் ரூபாய் காசும் ஒரு ஃபார்ச்சுனர் காரும் வரதட்சணையா கேட்டு அவங்கள வந்து அடித்து தள்ளி விட்டு கொண்டிருக்கான்னு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க. அடுத்த கேஸ் என்னன்னா ரிதன்யா கேஸ். அது திருப்பூர் நடந்த ஒரு சம்பவம். என்னன்னா ரிதன்யான்ற பொண்ணுக்கு வந்து அவங்க பெற்றோர் வந்து வரதட்சணை எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? அதாவது 300 பவுன் தங்கமும் 70 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு எஸ்யூவி கார் வந்து மாப்பிள்ளைக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளிலேயே வந்து அந்த மாப்பிள்ளை அவங்க மாமியாவும் சேர்ந்துட்டு இன்னும் எனக்கு வரதட்சணை வேணும்ட்டு அவங்க ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. கொடுமை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு திருப்பி போயிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அப்படின்ட்டு. அங்க போன என்னன்னா திருப்பி அவங்கள வந்து சமாளிச்சு திருப்பி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இதனால 78 நாட்கள் மட்டுமே வாழ்ந்த ரிதன்யா வந்து ஜூன் 28ஆம் தேதி அவங்க அப்பாவுக்கு 7 வாய்ஸ் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சுட்டு பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டு சூசைட் பண்ணிடுறாங்க. அஸ்பர்லா இந்த 3 கேஸ்லயுமே வரதட்சணை கொடுமையை பத்தியும் வரதட்சணை கொடுமைனால சாகிறத பத்தி தான் பேசியிருக்காங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் வந்து பிஎன்எஸ் 80ல 2 வந்து வரதட்சணை மரணத்தை பத்தி பேசியிருக்கு. அதாவது டவுரி டெத்தை பத்தி. அடுத்த செக்ஷன் 85 வந்து பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறது. அது மட்டும் இல்லாம வரதட்சணை தடுப்பு சட்டம் அது கீழே வந்து செக்ஷன் 3 மற்றும் 4 வந்து வரதட்சணை வாங்குறது கொடுக்கறதும் குற்றமாகும்னு சட்டத்துல சொல்றாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நீ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லாட்டி யாராவது துன்புறுத்துறாங்க இல்லாட்டி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னா அவங்க ட்ரஸ்டட் பர்சன் நம்பிக்கை உள்ள பர்சன் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு ஒரு டெசிஷன் எடுங்க. அதை விட்டு சாவுறது வந்து ஒரு முடிவு இல்ல. இதனால பாதிப்பு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான். உங்களை இதுக்கு ஆளாக்குனவங்க வந்து கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளியே வந்து ஜாலியா அவங்க லைஃப் பார்த்துட்டு தான் போறாங்க. இதனால ஃபுல் இழப்பு உங்களுக்கு மட்டும்தான், உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான்.